அஸ்ஸலாமு அலைக்கும். பார்ட் 3 வீடியோவில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். இது லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் காலையில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சதுக்கப்புறமா இங்கே நிறையா லெமன் இருக்குது வேணால் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால என்னோடய தம்பியை வந்து மேலே ஏற்றி விட்டாச்சு. அவன் ஒன்று ஒன்றா பறித்து கீழே போடும்போது நாங்கள் வந்து பெரிய தட்டில் வந்து நானும் எங்கள் மாமியும் போட்டுட்டு இருந்தோம். அது வந்து ருமானா அழகாக கேரி பையில் வந்து ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரியே மதியானம் ஃபுல்லாக ஓடிடுச்சு லெமன் பிக்கிற வேலையே. போல் ரிட்டன் எங்கள் மாமா வீட்டுக்கே வந்தாச்சு. வந்தோடனே டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து ரயில் அடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் கீழே போய் கேட்கும் போது ஓகே போகலாம், வாக்கிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால மெதுவாக நடந்துக்கிட்டே பேசிகிட்டே போனோம். ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போய் 2 ரயில் வரதையும் போகிறதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் தான் ரிட்டன் கிளம்பணும் வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் மிட் நைட்டில் நான் என் அக்கா மாமி 3 பேர் சேர்ந்து குல்ஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் யாருக்கும் தெரியாமல். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காஃபி குடித்ததோடு எல்லாருமே இருந்துக்கிட்டோம். ஏன்னா காரைக்காலுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி. அதனால எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து லெமன் சோறும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? சிக்கன் 65, பொட்டேட்டோ ஃப்ரை, தக்காளி சட்னி, லெமன் ரைஸ், இட்லி. இதை தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். அங்கே காரைக்கால் போகிற வழியில் இந்த தாஜ்மஹால் செட்டப்பை பார்த்தோம். இங்கே வெளியே தான் தாஜ்மஹால் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே போனால் பள்ளிவாசல் மாதிரி தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க. எல்லா சின்ன பசங்களும் வந்து தொழுதுட்டு ஓதிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
காரைக்காலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி கருவாடெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்த உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் நனிமாவும் குடுகுடுன்னு வந்து வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. காரைக்காலுக்குமே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான வெயில், எங்களால் பீச்சுக்குமே போக முடியல. அதனால் பக்கத்தில் பீச் பார்க்குன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கே போய் நல்லா விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களால் சாப்பிட்றத மட்டும் தான் வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற ருசியில் எங்கள் கையில் வந்து ஃபோனே இல்லை. ஓகே, இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லாவே விளாண்டுட்டு இருந்தோம் அங்கே பீச் பார்க்கில். ருமானா உட்காரு, உட்காரு, வா, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. வா வா வாங்க 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 வாங்க. முன்னாடிலாம் காரைக்கால் வரும்போது பீச்சோடே போயிடுவோம். இந்த தடவை லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே நாங்கள் வந்தோம். இங்கே படிக்கட்டெலாம் சுற்றி சுற்றி இருக்கிறதுனால நாங்களுமே சுற்றி சுற்றி போனோம். தலையை சுற்றிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னா ஒரு படிக்கட்டு இருக்குது, அங்கே ஏறினா செம்மையாக பயந்துருவோம். ஏன்னா குட்டி குட்டியாக படிக்கட்டு வச்சுருந்தாங்க. இறங்கவும் சரி ஏறவும் சரி பயந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு. மேலேருந்து கீழே பார்க்கும்போது வியூ பார்க்க செம்மையாகவே இருந்துச்சு. நேரத்தில் லைட் ஹவுஸ்லேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. பீச்சுக்கு போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எங்கள் மாமா பையன், என்னோட தம்பி, ருமானா 3 பேர் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க தண்ணியில். நாங்கள் எல்லாருமே காலை மட்டும் நனைச்சிட்டு இருந்தோம். நானும் எங்கள் மாமா பொண்ணு ஒரு டீமு, எங்கள் மாமி என்னோட அக்கா ஒரு டீமுன்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தோம். வாங்க வாங்க வாங்க. சாரி கோச்சிக்காதீங்க, உங்களை எங்கள் டீம்லேருந்து கட் பண்ணிட்டாச்சு. எங்களை விட்டுட்டு போயினீங்கல்ல, அதனால். என்னமா அது? ஆஹா, நாங்கள் அங்கே போய்ட்டு கூட்டி விட்டு எடுங்க. தண்ணியில் நல்லா ஆட்டை போட்டதுக்கப்புறம் இங்கே ராட்டினம்லாம் இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் வந்து விளாண்டுட்டு இருந்தோம் ஜாலியாக.
விளையாண்டதுனால எங்களுக்கு செம்மையாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே ஒரு பிளேட் காலிஃப்ளவர் ஃப்ரையும் என்னோட தம்பி வந்து மசாலா பானிபூரியும் வாங்கிக்கிட்டான். அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிக்கிட்டோம். இதுக்கு இடையிலே நாங்கள் வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரே ஃப்ளேவராக வந்து ஐஸ்கிரீமும் வாங்கிக்கிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சின்ன பாப்பாவுக்கு மருதாணி அச்சு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஓகே வீடியோ எடுக்கலாமேன்னு பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு கையை எடுத்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கேமராவுக்கு வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். பார்ட் 5 வீடியோ நான் சீக்கிரமாக இதே மாதிரி அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.